ஹாப்பி டே எவ்ரி டே. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஃபெமினைன் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ ஃபெமினைன் நாப்கின்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இதுல வந்து 9 லேயர்ஸ் இருக்கு, 9 டெக்னாலஜி இருக்கு, எல்லாமே சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பைரி டேட்டோட இருக்கு. ஸோ ஏர் லேடு பிரீத்தபிள் லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதை வந்து இன்னைக்கு நம்ம லைவ் டெமோவா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் சார் தான் எடுத்திருக்கோம். எதுக்குன்னா இப்ப நம்ம விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? எவ்வளவு பிளட் வந்தாலும் அப்சர்வ் ஆயிக்கும், எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்டே ஆகும்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து நம்ம லைவ் ஒரு டெமோவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபெமினைன் நாப்கின்ஸோட ஸ்பெஷலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி அழகா ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டமோட இருக்கும். இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள இருந்து ஒன்று எடுத்துட்டு அழகா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ள நம்மளுக்கு எந்த ஒரு டஸ்டோ எதுவுமே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இது வந்து நான் பிளேட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து 50 ml சிரஞ்சி. இதுல வந்து நம்ம ஒரு 100 ml விட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து அப்சர்வேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகா நம்மளுக்கு டிஸ்போசல் கவரோட இருக்கும். ஃபுல்லாவே சீல் ஆயிருக்கும். இங்க எங்கேயுமே வந்து இந்த ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. ஏன் நம்மளா இப்படி பிரிச்சோம் அப்படின்னா தான் இது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இதுல எந்த ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் நம்ம வந்து ஒரு வாசனைக்காக எந்த ஒரு கெமிக்கல்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணி நேச்சுரலான ஒரு பருத்தி இப்போ எப்படி நம்ம நார்மலா ஒரு காட்டனோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நார்மலா இருக்கும். இதுக்குள்ள எந்த ஒரு ஸ்மெல்லுமே இதுக்குள்ள இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுல ஏன் அப்படின்னா இதுல நோ ஆடட் எனி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃப்ரெக்ரன்ஸ் எதுவுமே இதுல ஆட் பண்ணல. ஸோ இது வந்து நம்ம இப்போ எடுத்து ஒட்டிக்கலாம். இது வந்து எக்ஸலோட ஃபெமினைன் நாப்கின்ல எக்ஸல் சைஸு. ஸோ லாஸ்ட்டாக கூட ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் நாப்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக கவர் ஆகுது, இன்னர் ஃபுல்லாக நல்ல வந்து லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே எப்படி லீக்கேஜ் நடக்காது ஃபெமினைனில், எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ஆகுது அப்படின்றத இதில் எந்த கட்டிங் எடிட்டிங் எதுவுமே கிடையாது, லைவாக நான் இங்கே பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பீட்ரூட் சார்னும் போது ஒரு ரியாலிட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரூட் சார் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ 50 ml இதுல நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இது எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ஆகுது, அண்ட் இதுல பிளாஸ்டிக் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பிரிச்சு தனித்தனியா நம்ம டெமோவா பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து விட்டுருக்கோம். எந்த அளவுக்கு வந்துட்டு இது அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து 9 லேயர்ஸ் இருக்கு. ஏன் வந்து ஃபெமினைனும் ஒவ்வொரு பெண்களும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே மேக்சிமம் பீரியட்ஸ்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், எனக்கு பீரியட்ஸ்னாவே ஐ எம் பிளஸ்ட், எனக்கு பீரியட்ஸ் வருது அந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னாவே அது ஒரு ஏன் தான் இது வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ ஏன் அந்த ப்ராப்ளம் அப்படின்னா, இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாச்சும் பண்ணலாமா? மென்சுரல் கப் யூஸ் பண்ணலாமா? இல்ல இத வந்துட்டு டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கிளாத்துக்கே மாறிடலாமா? இந்த மாரி நெறைய வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, அ அவங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒருத்தங்களுக்கு இச்சிங் பிரச்சனை இருக்கலாம், ஸ்டொமக் பெயின் பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு பேடு ஒரு இரிட்டேஷன் குடுத்து ரேஷஸ் பிரச்சனை அதிகமா அந்த தோல் தோல் ஏன்னா சென்சிட்டிவான இடத்துல நம்ம வைக்கிறோம் இல்லையா? அப்ப வைக்கும்போது அந்த தோல் பகுதிகள் அந்த அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது பெண்கள் வந்து இத வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க பீரியட்ஸ். ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நல்ல சுகாதாரமான ஒரு நாப்கினை நம்ம சூஸ் பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இதுல எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபெமினைன் இதை வந்து நான் உங்களுக்கு லேயர் பை லேயரா இப்ப பிரிக்கிறேன். ஸோ இது வந்து சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சும்மா இதுலயே கூட பார்ப்போமே. இது ஒயிட்ல தான் இருக்கு. இது அழகா இப்படி இது பண்ணோம்னா எந்த ஒரு கலருமே இதுல வராது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கலருமே இதுல ஆட் ஆகாது. கலரோ அந்த ஈரம் எதுவுமே இதுல படாது. ஃபுல்லா ட்ரையா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை
சாஃப்டா இருக்கும். அந்த ஸ்கின்ல படும்போது சாஃப்டா இருக்கும் இது. ஸோ நம்மளுக்கு லீக்கேஜ் பிரச்சனை எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு டிராப் கூட உங்களுக்கு இங்க எதுவுமே லீக்கேஜஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இத பிரிக்கலாம். 9 லேயர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இது நம்மளோட சைடு விங்ஸ். ஓகேங்களா? ஸோ விங்ஸ் எல்லாமே வந்து காட்டன்ல தான் இருக்கும். நம்ம ஸ்கின்ல படும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ரேஷஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட். நம்ம யாருமே நாப்கினை வந்து இந்த மாதிரி பிரிச்சு அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா சரி இதெல்லாம் யாரு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின் போது இப்படிதான் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு மேஜர் ரீசனா நாப்கின்ஸ் இருக்கு. நீங்க பயன்படுத்துற நாப்கின்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்க ஒன்ஸ் டெமோ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா குட்டி 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 ஹோல்ஸா இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஏர் பிரீத்தபிள்காக இந்த லேயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சா தனித்தனியா தனித்தனியா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுல எந்த ஒரு ஈரப்பதமோ எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் ட்ரையா தான் இருக்கும். ஸோ இது லேயர் 2. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெமினைன் நாப்கின்ஸோட 9 டெக்னாலஜி உள்ள ஸ்ட்ரிப். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக் இந்த மாதிரியான 9 டெக்னாலஜிஸ் இதுல இருக்கு. ஆனியான் என்ன பண்ணும் நம்மளோட பிளட்ல வந்து நம்மளோட பிளட் வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே 2 மணி நேரம் கழிச்சு 107 பாக்டீரியாஸா அது ஃபார்ம் ஆகுமா. நம்ம 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் இந்த மாதிரி கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு 2 மணி நேரம் ஆக ஆக அந்த பிளட் வந்து மல்டிபிள் ஆயிட்டே பிளட்ல உருவாகிற பாக்டீரியாஸ் வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்குன்றாங்க. அந்த மல்டிபிள் ஆகிற பாக்டீரியாஸை இது வந்து கில் பண்ணிரும். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு கில் பண்ணக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ஸோ நம்ம ஃபெமினைன் நாப்கின்ஸை 24 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த பாக்டீரியாஸ்னால வரை தொந்தரவுகள் எதுவுமே நம்மளுக்கு வராது. பாக்டீரியாஸ்னால என்ன தொந்தரவு வரும்? இச்சிங் பிரச்சனை வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பாக்டீரியாஸ் வந்து பேடுலே இருக்குமா? ஏன் பீரியட்ஸ் டைம்ல நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஈஸியா பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு உள்ள போறதுக்கு யூட்ரஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம மேல ஸ்மெல் வரும். ஒரு ஸ்மெல் ஆர்டர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்மெல் வந்து எதுவுமே இல்லாம பாக்டீரியா ஸ்கில் ஆச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் எதுவுமே இல்லாம நம்மளோட பீரியட்ஸை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு தான் இதுல இருக்கிற ஸ்ட்ரிப்ஸ். இதுவுமே ஃபுல்லாவே காட்டன் தான். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஃபெமினைனோட கோர். ஸோ இப்போ அடுத்த லேயர்ஸ் நம்ம எடுக்கலாம். எல்லாமே காட்டன் காட்டன் சொல்றாங்க இல்லையா? ஸோ நீங்க யூஸ் பண்ற பேடை ஒரு டைம் எடுத்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோடதுல எவ்வளோ காட்டன் இருக்கு, அது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஒரு ஷீட்டே இருக்கும். ஃபுல்லாவே படம் ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி ஃபுல்லா இருக்கும். இதுல எந்த ஒரு லீக்கேஜஸுமே நடக்காது. ஏன்னா இது ஃபுல்லா இந்த ஆலோவேரா ஜெல் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா? பிரிச்சோம் அப்படின்னா பிரிஞ்சிரும். பியூரா இருக்குங்க. இந்த காட்டன் பார்த்தோம் அப்படின்னாவே அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த சிலருக்குலாம் அந்த பேட்ல வர ஸ்மெல்லுனாலே வந்து வாமிட் வர மாதிரி இருக்கிறது, ஹெட்ஏக் வர்றது இதெல்லாம் இருக்கும். அதனாலேயே வந்து சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபெமினைன்ல வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இது ஒரு லேயர். இங்க பாருங்க இதுல குட்டி 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 ஹோல்ஸா இருக்கா. இந்த குட்டி 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 ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னா ஏர் பிரீத்தபிள். நல்ல ஒரு காற்றோட்டம் நடந்துச்சு அப்படின்னாவே நம்ம மேல வந்து அந்த ஸ்மெல்லுன்றது விஷயம் வராது. ஏன் அப்படின்னா காற்றோட்டம் இல்லாதனால இப்படி ஒரு அடைச்ச ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது அந்த பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு காற்றோட்டம் இல்லாதனால நம்மளுக்கு ஸ்மெல்லும் கிரியேட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாவே ஏர்லேடு பேப்பர்ஸ். ஸோ இதுவும்
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்ஜிக்கல் மெட்டீரியல்ல ஃபெமினைன் நாப்கின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு லேயர் இதுலயே இருக்கு. ஸோ இது வந்து பாதி வந்து இதோட வந்துருச்சு. இதுவும் குட்டி 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 ஹோல்ஸ் இருக்கிற ஏர் பிரீத்தபிள் லேயர். ஓகேங்களா? இங்க பாருங்க, நம்ம விட்ட பீட்ரூட் சாறு எல்லாமே இந்த ஜெல் தாங்க அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. என்ன இந்த ஜெல் அப்படின்னா மேஜிக் ஜெல் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் அண்ட் பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணப்பட்ட நம்மளோட பிளட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஃபெமினின்ல இருக்கிறது தான் இந்த ஜெல். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி கையில வைக்கும்போது ஒரு மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து கையை ஒரு 1 செகண்ட் வச்சுட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும். அப்போ சில்லுன்னு இருக்கும்போது என்ன நடக்கும்னா பாடி ஹீட் ஆகாது. பாடி ஹீட் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்னா மேஜர் ப்ராப்ளமே பீரியட்ஸ்னா ஸ்டொமக் பெயின் பிரச்சனை, அந்த வயிறு வலி பிரச்சனையே இதுல வராது. ஓகேங்களா? ஏன் அப்படி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா வயிறு வலி வராது. அதே மாதிரி சின்ன வயசுல இப்பதான் முதல்ல ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் அப்படின்னா என்ன அப்படின்றதே தெரியாது. ஏன்னா பாடி ஹீட்டே ஆகாது. ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறதுனாலதான் ஸ்டொமக் பெயின் வருது. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஃபெமினைன்ல நடக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ஜெல்லு. ஸோ என்னதான் நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு டிராப் வாட்டரை கூட நம்மளால இதுல இருந்து வெளியே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இது அப்சர்வேஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? லீக்கேஜ் அப்படின்ற விஷயம் இங்க எதுவுமே இருக்காது. ஸோ இதுவும் பாருங்க, இதுலயும் குட்டி 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 ஒரு துளைகள் மாதிரியான ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதுல ஹோல்ஸ் ஃபுல் ஹோல்ஸ் தெரியாது, அது ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். எதுக்காக அப்படின்னா பிரீத்தபிள். நம்ம இன்னர் ஃபர்ஸ்ட் ஒரு இன்னர் போடுறோம், அதுக்குள்ள ஒரு நாப்கின் ஓட்டுறோம், அதுக்கப்புறம் இத்தனை லேயர்ஸ் இருக்கும்போது ஏன்னா காற்றோட்டம் வரணும் இல்லையா, இந்த வழியா தான் காற்றோட்டம் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த லேயர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் இது. இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சும்மா பிரிச்சாவே பிரிஞ்சிரும். ஸோ 100% பிளாஸ்டிக் இல்லாத கெமிக்கல் இல்லாத பேடு ஃபெமினைன். ஸோ நீங்க தைரியமா வாங்கலாம். ஸோ நாங்க வந்து என்னோட ஃபேஸை காமிச்சு நான் வந்து இப்படிதான் இருக்கு ஃபெமினைன் அப்படின்றது தைரியமா என்னால் ரிவ்யூ பண்ண முடியுது அப்படின்னா இது அந்த அளவுக்கு உண்மையான ஒரு பொருள் அப்படின்றதுனாலதான். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன், இதுல இருந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் வந்து பிளாஸ்டிக் எடுத்திருக்கேனான்னு பாருங்க. நிச்சயமா கிடையவே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், இது வந்து தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, 6, 7, இதுக்குள்ளேயே வந்து மேல ஒரு அடுக்கு கீழே ஒரு அடுக்கு. ஓகேங்களா? 8, 9, கிட்டத்தட்ட 9 லேயர் நம்ம தனித்தனியா எடுத்து காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இதுல ஒரு டிராப் கூட வாட்டரே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஜெல்லுல நம்ம இன்னும் ஒரு 50 ml வாட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இங்கேயே ஜஸ்ட் அப்படியே காட்டுறேன். இங்க கீழே ஏதாச்சும் வருதா அப்படின்னு பாருங்க. அந்த அளவுக்கு இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்க எந்த ஒரு பயமோ தயக்கமோ இல்லாம அவங்க பீரியட்ஸை நினைச்சு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் டே லீவ் போட்டுறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு லீவ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்க வந்து பீரியட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை வந்து ஒரு மோசமான ஒரு நாள் மாதிரி இது பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்களா, இங்க நம்ம இப்ப விட்ட 50 ml ஆஃப் வாட்டருமே இதுதான் அப்சர்வ் பண்ணிருக்கு. இங்க கீழே ஏதாச்சும் ஒரு டிராப் இருக்கான்னு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 150 ml ஆஃப் வாட்டர் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 150 ml ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு 30 ml ஆஃப் பிளட்டுக்கு ஈக்குவல் சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு இது ரொம்ப அழகா அப்சர்வேஷன் பண்ணியிருக்குது. ஸோ இதுதாங்க ஃபெமினைன் நாப்கின்ஸோட ரியாலிட்டி. ஸோ நிச்சயமா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஃபெமினைன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உங்களோட பீரியட்ஸ்ல அப்படின்றத நாங்க நம்புறோம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் எங்களோட கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.